காயம். இதே வார்த்தைய நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது, காயத்துக்கான டெஃபினேஷன் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்துட்டோம், அடிபட்டுடுச்சு. அதில உண்டாறது தான் காயம் அப்படின்னு நெனச்சுட்டு இருப்போம். இப்போ அடல்ட்டா வந்த அப்புறம், காயம் அப்படின்ற வேர்டுக்கு டெஃபினிஷன் கேட்டிங்கன்னா, கீழ விழுந்து அடிபடுறது தான் காயம்னு சொல்வீங்களா? இல்ல காயத்துக்கு நெறைய ஆன்சர்ஸ் வச்சிருப்பீங்களா? எஸ், எக்ஸாக்ட்லி. காயம்ன்றது ஒரு வேர்டுக்கு சின்ன வயசுல ஒரு மீனிங், வளர்ந்தப்புறம் எக்கச்சக்க மீனிங் இருக்குல்ல. சரி, அப்படி அடல்ட் ஆனப்புறம் எதுக்கு இந்த காயத்துக்கான டெஃபினேஷன் மாறிச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்க? இது எல்லாத்துக்குமான ரூட் ஆன்சர் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டிசப்பாயின்மெண்ட். எஸ், ஒரு விஷயத்துக்கு மேல அளவு கடந்த நம்பிக்கை, ஆசை, பாசம் இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் அது நமக்கு கிடைக்காம போற ஒரு பிரேக் டவுன் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் அடல்ட் பாஷையில காயத்துக்கான ஆன்சர் அண்ட் டெஃபினிஷன். இந்த விஷயத்தை எல்லாருமே நீங்க ஒத்துப்பீங்க. சின்ன வயசுல நம்ம அடிபட்டு வாங்கின காயம் கூட நம்மளோட பாடியில ஃபிசிக்கலா இருக்கும். தழும்பா இருக்குமே தவிர, அதோட இம்பேக்ட் நமக்கு பெருசானப்புறமும் அந்த வலி தெரியாது. பட் அடல்ட் ஆனப்புறம் நம்ம ஃபேஸ் பண்ற இந்த காயம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அதோட இம்பேக்ட் எவ்ரி டே, எவ்ரி செகண்ட் கூட சில பேருக்கு அந்த இம்பேக்ட் பயங்கரமா இருக்கும். அதுதான் சின்ன வயசுல நாம பட்ட காயத்துக்கும் அடல்ட்டா இருக்கும்போது நாம பட்டுட்டு இருக்க காயத்துக்குமான வித்தியாசம். சரி, சின்ன வயசுல அடிபட்டா காயம் ஏற்படாம இருக்கிறதுக்கு ப்ரிகாஷனை ஏதாவது பண்ணிக்கலாம். ஆனா அடல்ட் ஆனப்புறம் உருவார இந்த மாதிரியான காயத்துக்கு ப்ரிகாஷனை என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்செப்ட் பண்ணி வாழ்றத தவிர வேற ஆப்ஷன் இல்லை. இன்ஃபேக்ட் வயசு ஆக ஆக வலிகளும் காயங்களும் அதிகமாயிட்டு தான் போகும். ஜஸ்ட் ஒரு ஸ்மைலோட அதை ஃபேஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.